சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. வான் சாகச நிகழ்வை பார்க்க சென்னை மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். தற்போது நீங்க இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது, நம்மளால பார்க்க முடியுது. எவ்வளவு மக்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது? உலகின் மூன்றாவது மிகப்பெரிய வான்படையான இந்திய விமானப்படையின் 92வது நிறைவு விழாவையொட்டி சென்னை மெரினாவில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதற்காக இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்காங்க. அந்த காட்சியை தான் நம்ம பார்க்கலாம். மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்ற போது கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருகை தந்திருந்ததாக அப்போதைய வரலாறுகள் கூறுகின்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த ஆண்டு, அதாவது 92வது ஆண்டை நிறைவு செய்யும் விதமாக இன்று நடைபெறும் இந்த விமானப்படை சாகச கண்காட்சியை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் குவிந்து இருக்காங்க. குறிப்பாக இதற்காக கடந்த வாரம் முதலே ஒத்திகை நடைபெற்று வந்த நிலையில் இதற்கான விளம்பரங்கள் பல்வேறு வகையில் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மெரினா கடற்கரை முழுவதுமாக மக்கள் வெள்ளத்தில் காட்சியளிக்கின்றது. இந்த பகுதியில் அதிகம் வெயில் போன்றவை இருக்கும் என்று முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்ட ஒரு சூழலில் ஏராளமான பொதுமக்கள் இந்த வெயிலை சமாளிக்கும் விதமாக குடைகளுடன் வருகை தந்திருக்கின்றனர். சரியாக 11 மணிக்கு இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறும். குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட விமானிகள், 72க்கும் மேற்பட்ட விமானங்கள் என அதிநவீன போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் நடைபெற உள்ளது. குறிப்பாக ஆகாஷ் கங்கா குழு, சூரிய கிரண் விமான குழு, சாரங் குழு, LCH ஏர்கிராஃப்ட் மற்றும் தேஜஸ், சேதக், HTT மற்றும் ரஃபேல், டகோட்டா, பிளாட்டஸ், ஹார்வர்ட் மற்றும் டோர்னியா உள்ளிட்ட 20 வகையான போர் விமானங்கள் மற்றும் 72க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் சாகசங்கள் இந்த பகுதியில் நடைபெறவிருக்கு. மெய்சிலிருக்கும் இந்த விமானப்படையின் விமான சாகசங்களை காண்பதற்காக இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்காங்க. அந்த பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோது அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாத வண்ணம் முன்னேற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள், 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் போன்றவை இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 11 மணிக்கு இந்த சாகச நிகழ்ச்சிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பொதுமக்கள் தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கின்றனர். தற்போது நாம் நின்றிருக்கக்கூடிய பகுதியை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் அமரும் இடத்திற்கு மிக அருமையில் இருக்கிறதுனால இந்த பகுதி முழுவதுமாக நிரம்பி இருக்கு. இன்னும் அந்த அண்ணா சமாதி மற்றும் எம்ஜிஆர் சமாதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக வர தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறையோடு சேர்ந்து அந்த கப்பல் படையும் இணைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கடலோர பகுதிகளில் அந்த கப்பல் படையில் இருக்கக்கூடிய முக்கியமான கப்பல்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வரதை நம்மளால் பார்க்கப்படுகின்றது. முதற்கட்டமாக இந்த சாரங் குழுவின் ஹெலிகாப்டர்கள் மூலமாக இந்த சாகசங்கள் நிகழ்த்தப்பட உள்ளது. உலகிலேயே இராணுவத்தில் ஹெலிகாப்டர் சாகசங்கள் வைத்துள்ள ஒரே குழு இந்திய விமானப்படை தான். அதாவது கிட்டத்தட்ட மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய உலகின் மூன்றாவது அதிக படையை வைத்திருக்கக்கூடிய விமானப்படையின் சாகசம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் முழுவதுமாக மக்கள்கள் குவிய தொடங்கி இருக்கின்றனர். சரியாக 11 மணிக்கு இந்த சாகசங்கள் தொடங்கும் போது இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் முன்பு இந்திய விமானப்படையின் சாகசங்கள் நடைபெறும் போது இந்திய விமானப்படைக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்க்கும் விஷயமாகவே பார்க்க முடியும். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.